ராஜேஷ், தற்போது தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்கள். நிச்சயமாக நாம் பேசிக் கொண்டிருக்கும் போதே இந்த பொறுப்பு என்பது தற்போது செங்கோட்டையன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே செங்கோட்டையன் அவர்களுக்கு பொறுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து இந்த செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த வருகை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. காரணம், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர் 9 முறை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே அவர் வெற்றி பெற்றவராக இருக்கிறார். மிக நீண்ட அனுபவம் கொண்டவராக இருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் மிக மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு 10 பேர் எடுத்துக்கொண்டால் அதில் ஒருவராக செங்கோட்டையன் இருக்கிறார். எனவே செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த அனுபவம் என்பது விஜயனுடைய கட்சிக்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் எந்த மாவட்டத்திற்கு விஜய் சென்றாலும் அங்கு கூட்டம் கூடுகிறது. ஆனால் அந்த கூட்டத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், இந்த கூட்டங்களுக்கு எப்படி அனுமதி பெற வேண்டும், இந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்பாடோடு நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல கேள்விகள் இருக்கிறது. அதனை கையாள்வதற்கு அனுபவம் வாய்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலே இல்லை என்ற ஒரு குறை, என்ற ஒரு சுட்டிக்காட்டல் என்பது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே அதனை சரி செய்வதற்கு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த வருகை என்பது பெரும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு முந்தைய உதாரணம் தான் 2006 அதாவது 2004 தேமுதிகவை தொடங்கிய போது அதன் பிறகு சில நாட்களிலே பன்ருட்டி ராமச்சந்திரன் இந்த கட்சியில இணைந்தார். அதன் பிறகு அவர் பல அரசியல் ஆலோசனைகளை வழங்கினார். குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறும் போது பன்ருட்டி ராமச்சந்திரன் தான் கட்சியின் சார்பிலே சென்று எதிர்கட்சி தலைவர்களிடம், அவர் அந்த மற்ற கட்சி தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார். எந்த தொகுதி எங்களுக்கு வேண்டும், எத்தனை சீட்டு வேண்டும் என்பதை எல்லாம் பேசி வாங்கி கொடுப்பார். இவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு, நடிகர்களாக இருந்து வரக்கூடிய காரணத்தினாலே மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் கள நிலவரம் என்ன, அரசியல் எப்படி செய்ய வேண்டும், எந்தெந்த நேரத்தில் எப்படி முடிவெடுக்க வேண்டும், எப்படி காய் நகர்த்தல்கள் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பழுத்த அரசியல்வாதி தான் நன்கு அறிந்தவர்களாக இருப்பார்கள். எனவே செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையிலே தற்போது 78 வயதாகிறது அவருக்கு. அவரை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசியலிலே நீண்ட அனுபவம் கொண்டவர். முதலிலே திமுகவிலே இருந்தார், திமுகவிலே கவுன்சிலராக இருந்தார். அப்போதே அவர் எம்ஜிஆரினுடைய தீவிர பற்றாளராக இருந்து வந்தார். எம்ஜிஆரினுடைய ஷூட்டிங் நடைபெறும் போதெல்லாம் அங்கே சென்று அவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பது போன்றவற்றை செய்து வந்தார். பின் நாட்களிலே எம்ஜிஆர் தனியாக கட்சி ஆரம்பித்த போது முதல் ஒரு 10 நபர்களிலே இவரும் ஒருவராக சேர்ந்து எம்ஜிஆருடன் உறுதுணையாக இருந்தார். அதன் காரணமாகத்தான் அவர் அந்த 1977 போட்டியிட்ட போது முதல் தேர்தலிலே அவரும் உடன் நின்று வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்றார். அதன் பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும், ஒரு தேர்தல் தவிர்த்து, அதாவது 96 தவிர்த்து மற்ற அனைத்து தேர்தல்களிலும் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரே ஒரு முறை மட்டும் சேவல் சின்னத்திலே நின்று வெற்றி பெற்றவர். மற்ற 9 முறையும், மற்ற 8 முறையும் அவர் இரட்டை இலை சின்னத்திலே தான் நின்று வெற்றி பெற்றிருக்கின்றார். எனவே செங்கோட்டையனை பொறுத்தவரையிலே வெற்றிக்கான சூத்திரம் எது என்பதை நன்கு அறிந்தவர். குறிப்பாக நம் அனைவருக்கும் தெரிந்தது போல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பிரச்சார பயணங்கள் என்பது ரொம்பவும் பிரத்யேகமானவை. ஏனென்றால் மற்ற தலைவர்கள் போல அல்லாமல் அவர் தனித்துவமாக பயணங்களை மேற்கொள்வார். அதிகமாக களத்திலே இறங்க மாட்டார். ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்வார். அந்த இடத்திலே சென்று மக்கள் சந்திப்பை நிகழ்த்திவிட்டு உடனே புறப்பட்டு சென்று விடுவார். எனவே அதற்காக தனியாக அந்த ரூட் மேப் அமைக்க வேண்டிய சூழல் இருந்தது. அவற்றையெல்லாம் மிக கச்சிதமாக எந்த இடத்திலும் ஒரு தவறு நடக்காமல், மயக்கம் போட்டு மக்கள் விழுவதோ, உயிர் பலி ஏற்படுவதோ, இது போன்ற எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் செய்து முடித்தவராக செங்கோட்டையன் இருக்கிறார். ஒருபுறம் தங்களுக்கு வழிகாட்டி தேவை என்ற நிலையிலே தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. மற்றொரு புறம் பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே ஒரு மிக சிறந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தவராக செங்கோட்டையன் இருந்திருக்கிறார். எனவே இருவரும் இணைவது 2 பேருக்குமே நன்மையாக பார்க்கப்படுகிறது. காரணம், செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையிலே தற்போது அரசியலிலே அவர் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கான அந்த அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாத சூழல் இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்ட நிலையில் தன்னுடைய 60 ஆண்டு கால அரசியல் அத்தியாயம் முடிவுக்கு வருகிறதா என்று செங்கோட்டையனை யோசித்துக் கொண்டிருந்த நேரத்திலே தான் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அழைப்பு வந்ததாகவும் அதன் அடிப்படையிலே தான் சிந்தித்து அவர் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இடையிலே அவர் திமுகவிலும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, திமுகவிலிருந்தும் அழைப்பு வருகிறது என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் கூட அவர் திமுகவை தேர்வு செய்யவில்லை. காரணம், அவரது அரசியல் குருக்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் திமுக எதிர்ப்பு என்பதைத்தான் தங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருந்தார்கள். அதுதான் அதிமுகவினுடைய கொள்கையாகவும் இருந்தது. எனவே
தன்னுடைய வாழ்நாளெல்லாம் திமுகவை எதிர்த்துவிட்டு இப்படி திடீரென்று திமுகவில் இணைந்தால் அது தான் கொண்ட கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் எதிராக முரணாக இருக்கும் என்று செங்கோட்டையன் எண்ணியிருப்பார் என்று சொல்கிறார்கள். எனவே அதன் காரணமாகத்தான் தற்போது அவர் திமுகவை கூடுதலாக எதிர்க்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திலே சேர்ந்திருக்கிறார். மேலும் தன்னுடைய அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய, தனக்கு உரிய அங்கீகாரத்தை மரியாதையை கொடுக்கக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்ற எண்ணத்தோடு செங்கோட்டையன் சேர்ந்திருக்கிறார் என்றும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். செங்கோட்டையனுக்கு தமிழக நிர்வாக குழுவில அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளராக அவருக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்கள், மற்ற மாநில கழக நிர்வாகிகள் ஆகியோரெல்லாம் செங்கோட்டையனுக்கு கீழ் செயல்படுவார்கள் என்பதுதான் இதனுடைய பொருள். எனவே ஏற்கனவே புஷி ஆனந்த் உள்ளிட்டோர் அந்த முக்கிய பொறுப்புகளில் இருந்தாலும் கூட இவர் நிர்வாக குழுவினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளராக, தலைமை ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பு தரப்பட்டிருக்கின்றது.